Hi guys, வணக்கம் and welcome back to my channel. So இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்றது நேச்சுரல் இன்கிரிடியன்ட் வச்சு வீட்லயே எப்படி ஹேர் ஸ்பா பண்றது. அதுவும் இந்த ஹேர் ஸ்பா பண்றதுனால நம்மளோட ஹேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்னர், ஸ்மூத்னிங் இது எல்லாமே பண்ணாமலே அந்த ஒரு எஃபெக்ட் வந்து வரப்போகுது. அத பத்தி தான் பார்க்க போறோம். So என்னோட சேனல் நீங்க first time பார்க்கறீங்கன்னா subscribe and பக்கத்துல இருக்க bell icon click பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் என்னோட next updates பார்க்க முடியும். இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். So இதில் ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் பூஸ்டர். இது வந்து நம்மளுக்கு மாமாயத்துலேருந்து வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா வேரியண்ட்டும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா டீ ட்ரீ வித் சாலிசிலிக் ஆசிட், நெக்ஸ்ட் வந்து ரைஸ் பிரான் ஆயில் அண்ட் கேரட்டின், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் ஆயில் அண்ட் விட்டமின் இ, லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் ஆயில். இதில் வந்து ஆனியன் அண்ட் ரெடன்சில் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட பேக்கேஜிங் ரொம்பவே நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு பாக்ஸ் நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃபார் டேமேஜ்டு ஹேர். ஒரு ஆயிலுமே ஒரு வேரியண்ட் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கிளாஸ் பாட்டில் மாதிரி கொடுத்து ஒரு ட்ராப்பர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ட்ராப்பர் வழியாக நம்ம எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மூடி இருக்குல்ல, அது வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ட்ராப்பர் வழியாக எடுத்து உங்களுக்கு 5 to 6 ட்ராப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வழியாக எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இன்றைக்கி வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நான் வந்து ஆனியன் ஹேர் ஆயில் பூஸ்டர் தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேருக்கு வந்து ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டீல் இந்த கிண்ணத்தில் வந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம டபுள் பாய்லர் மெத்தடில் வந்து ஹீட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஹாட் வாட்டர் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த கிண்ணத்தை வந்து அதில் வந்து வச்சிடணும். இது வந்து சிம்லேயே இப்படி ஹீட் ஆகிட்டே இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆனியன் ஹேர் ஆயில் பூஸ்டர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த ஹேர் ஆயில் பூஸ்டரை இப்படி தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் யூஸ் பண்ணுற ஆயிலில் வந்து ஒரு 6 to 7 ட்ராப் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து தலையில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நைட்டு தூங்கும் போது கூட அப்ளை பண்ணிட்டு நீங்கள் அடுத்த நாள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 hours விட்டுட்டு கூட நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 5 minutesக்கு நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து என்னோட தலையில் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஹேரில் இருக்க சிக்கு எல்லாமே வந்து நல்லாவே எடுத்துக்கிறேன். அப்போ தான் நம்ம தலையில் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணும்போது ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கும். ஸோ எப்போவுமே ஹேர் சிக்கு எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஆயில் வந்து கையில் தொட்டு பார்த்தா அந்த சூடு வந்து ஓகேவாக இருக்கிற பீரியடில் தான் நீங்கள் வந்து தலையில் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்கேல்ப் வந்து ஹேர் ஃபுல்லாக வந்து நல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த ஆயில் காலி ஆகிற வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இதில் வந்து மாமாயத்து ஆயில் பூஸ்டர் வந்து நம்ம ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். மாமாயத்தில் எப்போவுமே ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணாமல் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்டு எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து mamayat.in பர்ச்சேஸ் பண்ணும்போது ஸ்வீட்டாக 2022 அப்படின்ற கூப்பன் கோட் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 20% ஆஃபர் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து அவங்க வெப்சைட்டில் எப்போல்லாம் ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணுறீங்களோ அந்த ஆர்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட்டை வந்து லிங்க் பண்ணி அந்த பிளான் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கே வந்து சென்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் மெயின் திங் மாமாயத் வந்து பிளாஸ்டிக் பாசிட்டிவ். ஆல்சோ எங்கிட்ட வந்து அஃபிஷியலான ஆப் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்சோ இந்த ஆயில் பூஸ்டர் வந்து நீங்கள் வீக்லி 2 times யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் ஹேர் வந்து ஃபால் ஆகாமல் திக்காக வளர்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அங்கே நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஹேர் ஆயில் தலையில் நல்லாவே அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம மசாஜ் வந்து பண்ணிக்க போகிறோம். மசாஜ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, ரொம்ப ஒரு சிம்பிள் தான். ஸோ தலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சர்க்குலர் மூமெண்ட் மாதிரி நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இதையே வந்து ஒரு 2 minutes வந்து பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி ஸ்கேல்ப் ஃபுல்லாகவே. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபிங்கர் வச்சுட்டு நல்லாவே அழுத்தணும். வீடியோவில் காட்டுற மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. சர்க்குலர் மூமெண்ட் மாதிரி பண்ணக்கூடாது, அழுத்தி ஒரு 2 seconds அப்படியே வெயிட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி ஸ்கேல்ப் ஃபுல்லாகவே ஒரு 2 to 3 minutes வந்து பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணும்போது நம்ம தலைக்கு வந்து நல்லாவே ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து 1 by 1 ஸ்டெப்பாக பண்ணிக்கோங்க. தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜிக்ஸாக உங்கள் கட்டை விரல் வச்சு நீங்கள் பின்னாடி இருக்க ஏரியாவில் வந்து பண்ணிக்கணும். ஸோ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே வந்து பண்ணிக்கோங்க. சேம் மெத்தட் தான். ஸோ அதே மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணி உங்கள் ஸ்கேல்ப் ஃபுல்லாகவே வந்து பண்ணிக்கோங்க. உங்களோட கை எந்த மாதிரி உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக வாட்டமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பட் நல்லாவே வந்து அழுத்தி பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லாவே ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும். ஸோ நல்லாவே ஸ்கேல்ப்பில் நான் சர்க்குலர் மூமெண்ட் வந்து லாஸ்ட்டாக பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தலையை நல்லாவே பன் பண்ணிக்கோங்க. இது 15 minutes வந்து அப்படியே நான் தலையை ஃப்ரீயாக விட்டுற போகிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஹேருக்கு வந்து ஸ்டீம் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஸ்டீமர் வந்து இந்த மாதிரி நான் அந்த சிம்பிளான ஒரு ஸ்டீமர் தான் வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்டீமர் வரது வந்து நீங்கள் பார்க்கலாம். அது வந்து என் தலைக்கு அந்த ஸ்கேல்ப் ஃபுல்லாகவே நான் வந்து காமிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டீமர் எப்போவுமே இந்த மாதிரி கையில் பிடிச்சிட்டு பண்ணுறது வந்து சேஃப் கிடையாது. நீங்கள் தனியாக ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி தலையை வந்து ஸ்டீமர் கிட்ட காமிக்கலாம். ஸோ நான் வந்து வீடியோக்காக தான் இந்த மாதிரி காமிக்கிறேன். உங்கள்கிட்ட ஸ்டீமர் இல்லை அப்படின்னு சொன்னால் டவலை வந்து ஹாட் வாட்டரில் டிப் பண்ணி தலையில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து கட்டிக்கோங்க. ஸோ இதை வந்து 10 minutes நான் அந்த மாதிரி பண்ணிவிட்டு தலையை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் பேக் வந்து போட்டுக்க போகிறேன். ஸோ ஹேர் பேக் வந்து பார்த்திங்கன்னா 1/2 cup ரைஸ் வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். என்னோடய ஹேருக்கு வந்து 1/2 cup ரைஸே போதும். உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ரைஸ்
வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்கோட ஒயிட் மட்டும் நான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி அதை நல்லா உடச்சிட்டு உள்ளே இருக்க அந்த ஒயிட் மட்டும் தனியாக வந்து எடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ரைஸ் அண்ட் எக் ஒயிட்டோட ஹேர் பேக் நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஹேர் வந்து ஸ்ட்ரெயிட்டான ஃபீல் வந்து கிடைக்குது. ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் வந்து ரிசல்ட் வந்து கண்டிப்பாக பார்ப்பீங்க. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேருக்கு வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான இன்க்ரீடியன்ட். அந்த எல்லோ வந்து ஆட் பண்ணாத அளவுக்கு அந்த ஒயிட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இதனால் வந்து நம்ம ஹேருக்கு வந்து ஸ்மெல்லாம் வர போகிறதுலாம் கிடையாது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ரைஸில் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டான இன்க்ரீடியன்ட்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் டெஃபினட்டாக நான் காட்டுற இன்க்ரீடியன்ட் எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஹனி வந்து நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஹனி யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹேர்லாம் வந்து டெஃபினட்டாக ஒயிட் ஆகாது. அது சயின்டிஃபிக்காக ப்ரூவே ஆகலை. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்காக வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதெல்லாமே அரைச்சிட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து அரைச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த பவுலில் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் ஆக ஆக இது வந்து லைட்டாக வந்து திக்காக வந்து சேஞ்ச் ஆகும். பார்க்க வந்து நல்லாமே ஒரு க்ரீம் மாதிரியான டெக்ஸ்சரில் இருக்கும். இதை வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டீம் பண்ணி 10 மினிட்ஸ் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே நம்ம தலையில் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறோம். அப்ளை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிட்டு அப்படியே அப்ளை பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஹேரை வந்து கொஞ்சம் இழுத்தா மாதிரி நீட்டாக பார்த்த மாதிரி வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட்டான எஃபெக்ட் வந்து கிடைக்கும் ஆஃப்டர் ஹேர் வாஷ் கழிச்சு. ஆல்சோ அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கேல்ப்பையும் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுலேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிட்டு தான் இந்த மாதிரி ஹேர் ஃபுல்லாக நீட்டாக பார்த்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நம்ம ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஸோ பேலன்ஸ் இருக்க அந்த ஹேர் பேக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தலையில் மேலே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் கழித்து உங்கள் ஹேரை வந்து அப்படியே ஸ்டிக்காக மாற்றிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ் அளவுக்கு நீங்கள் தலையில் அப்படியே வச்சுட்டு ஹேர் வாஷ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஹேர் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியாச்சு. ஹேர் வாஷ் பண்ணும்போது அது எல்லாமே வந்து கிளியராக போயிடுமா ஹேர் வாஷ் பண்ணதுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக வந்து போயிடும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஷாம்பு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எனி ஷாம்பு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஹேர் வாஷ் பண்ணதுமே பார்க்கறதுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹேர் வந்து லைட்டாக வெட்டாக இருக்க டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் டேபிள் ஃபேன் முன்னாடி தான் வந்து எப்போவுமே வந்து ஹேர் வந்து இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த மெத்தட் நான் இப்போ ரீசெண்டாக வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஹேரை வந்து இந்த மாதிரி ஃபேன் காற்றுலேயே அப்படியே கோம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஹேர் வந்து டேங்கிள்ஸ் ஸ்டிக் எதுவுமே இல்லாமல் ஒரு வளைவாக இல்லாமல் ஒரு ஸ்ட்ரெயிட்டான எஃபெக்ட் வந்து கொடுக்குது. ஸோ இந்த மெத்தட் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபேன் காற்றுல வந்து ட்ரை பண்ணுறத ஆல்சோ நல்லாவே ட்ரை ஆனதுக்கப்புறம் என்னோடய ஹேர் வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். மோஸ்ட்லி என்னோடய ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து இந்த பேக் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிஜமாலே ஹேர் ஸ்ட்ரெயிட் பண்ண மாதிரி ஒரு ஸ்மூத்னிங் பண்ண மாதிரியான எஃபெக்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ எனக்கே வந்து அவ்வளோ ஷாக்கிங்காக இருந்துச்சு. சீரியஸாக வந்து இந்த பேக் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஆல்ரெடி இதே மாதிரி பேக் வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதில் கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ மெயினாக வந்து அந்த ஃபேன் காற்று அடிக்கும் போதே நீங்கள் வந்து கோம் பண்ணிகிட்டே இருங்க. நார்மலாக ஹேர் வாஷ் பண்ணால் கூட ஸோ அது வந்து ஒரு நல்ல எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஹேரில். ஸோ நான் காட்டியிருக்க இன்க்ரீடியன்ட் எல்லாமே வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுது. ஹேர் க்ரோத் வந்து இன்க்ரீஸ் நம்மளுக்கு பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதெல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சு அப்படின்றது கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்சோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட கமெண்ட்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக சொல்வேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஸோ மச். பாய்.